தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த 2026 பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு குரு பகவானை அதிபதியாய் கொண்ட ராசி. இந்த ராசியிலிருந்து 7வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறாருங்க. அப்போ 7வது வீடு அப்படிங்கிறது கலஸ்தரஸ்தானம். இப்போ 7ல் குரு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக கோடி நன்மையை கொடுக்கும், நன்மைகளை செய்யுங்கிற ஒரு அமைப்பு. அப்போ பொதுவாக ஒரு லைஃப்பில் ஒரு காதலுங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மிக முக்கியமான ஒன்றா தான் இருக்குங்க. இன்றைக்கி நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக முடியுதான்னு கேட்டால் இல்லை. நிறைய பேர் லவ் பண்ணிடுறாங்க, பட் பார்த்திங்கன்னா அதில் காதலில் தோல்வி. ஒரு குறிப்பிட்ட வருடம் ஒரு அன்பு அன்னுணியமாக பயணிக்கிறாங்க. ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கூட திருப்பி பிடிக்கல. இன்னொரு நபரை திருமணம் பண்ணுறதுக்கான சூழல் இல்லாமல் இன்னொரு நபரை லவ் பண்ணுறதுக்கான ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவருக்கும் வெறுப்பாயிருது, இந்த பொண்ணுக்கு வெறுப்பாயிருது. அப்போ ஒரு காதலுக்குள்ளே நம்பிக்கை இல்லாத ஒரு திருமணமாக போயிடுது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நிறைய காதல்கள் அப்படி தான் நடக்குது. நிறைய பேர் பிரேக்கப் ஆயிடுது, அவங்களையும் நம்பி பயணிக்கிறாங்க. ஒரு சிலர் வீட்டில் சொல்ல முடியாமல் வேணான்னு சொல்கிறதுக்கான சூழல் வருது. இதெல்லாம் காரணம் என்னென்னா அவங்கவுங்க சுய ஜாதல கிரகங்களுடைய வீக்னஸ். சுக்கரன் நல்லா இருக்கணும், அதே மாதிரி செவ்வாய் நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும், ராகுகேது இல்லாமல் இருக்கணும், செவ்வாயில் தோஷங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் ஒருவருக்கு நல்லாயிருக்கும். அப்போ இந்த மாதிரி 2026 தனுசு ராசிக்கு நம்ம பார்க்கும்பொழுது குருவுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 7ல் இருக்கார், நல்லா இருக்கார். அப்போ வீட்டளவில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த நேரங்களில் ஓரளவுக்கு காது கொடுத்து கேட்பாங்க, வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க. பெற்றோர்களை மீறி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் ஒன்று இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரம் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் பின்விளைவு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி கணவன் மனைவி, இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் இந்த காதல் அப்படிங்கிறது லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, லவ்ங்கிறதுக்கு திருமணத்துக்கு பிறகு வரலாம். அந்த காதல் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளான அன்பு, அன்னோனியம், நட்பை சார்ந்த விஷயங்களாக பார்க்கும் பொழுது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு ஏனாதானு ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சம்பாதிக்கிறோம், இப்போ கல்யாணம் ஆகி போச்சு, குழந்தைகள் இருக்குது, குழந்தைகளை படிக்க வைக்கிறேன், போகிறோம் வர்றோம். இன்றைக்கி கேட்டோம்னு சொன்னால் ஏதோ வாழ்கிறவங்க ஏதோ இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு அன்பு அன்னோனியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா இப்போ 7ல் குரு ராசிநாதன் 7ல் இருக்கும்பொழுது அந்த அன்பை உருவாக்கிட்டீங்கன்னா 8ல் குரு அஷ்டம குருவாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த அன்பை உருவாக்குங்க, 2 பேரும் ஒற்றுமையோடு பயணிங்க, விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் சேரக்கூடிய சூழல்களும் இந்த 2026 உண்டு. அப்படிங்கிறதுனால பிரிந்தவங்க மறுபடியும் சேரணும் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்ககிட்ட தாராளமாக பேசுங்க, உங்களுடைய சூழலை புரிய வைங்க, கண்டிப்பாக அவங்களும் ஏற்றுக்குவாங்க. 2 பேரும் அன்பு அன்னுடையமாக சேருவீங்க. இந்த நாளில் சனி இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள், தாயினாலேயோ அல்லது தந்தையினாலேயோ இல்லை சில எதிர்ப்புகளை சந்திக்கலாம். அப்போ எதிர்ப்புகளை சந்திக்கிறதுனால அவங்கள மீறி ஒன்று பண்ண சொல்லலை. நான் 2 பேரும் வீட்டில் புரிய வைக்கிறதுக்கான முயற்சியில் எடுக்கலாம். அதனால் இல்லைன்னா கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணலாம். அப்போ எப்போ வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 2026 வரைக்கும் அப்படி தான் இருக்கும். 2027 ஒரு மே ஜூனுக்கு அப்புறம் கூட ட்ரை பண்ணலாம். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள், ஏஜை பொறுத்து வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் கூட கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு, வீட்டில் சப்போர்ட் பண்ணலங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு பெற்றோர்களை புரிய வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த 2026 கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆக மொத்தத்தில் இந்த 2026 காதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றந்தாளுகளுக்கு கொடுக்கக்கூடிய வருடமாக இருந்தாலும் கூட லாஸ்ட் ஃபைனல் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியாக தான் இந்த 2026 முடியுங்கிறது எந்த மாற்றம் கிடையாது. மற்றபடி தைரியமாக இருங்க, நல்லது நடக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுயஜாதத்தில் உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது பார்த்தீங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கழகமாய் நடக்குதா, கழகம் இல்லாமல் நடக்குதா, அவங்கவுங்க சுய ஜாதகம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போ பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களை லவ் பண்ண வேணான்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்மதத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனைகள் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சிடும் உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்கள்டைய ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க. இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் அண்டதை அனுப்பிச்சி வைங்க, அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில்
ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுயஜாதத்தை கொண்டு வாங்க, நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.